நாம் இப்பொழுது வெண்டை ஆராய்ச்சி பாத்தியிலே நின்று கொண்டிருக்கின்றோம். நாம் எல்லோரும் அறிவோம், வெண்டை ஒரு முக்கியமான காய்கறி பயிராகும். இந்த ஆண்டு கோவை வெண்டி ஹைபிரிட் என்ற புதிய ஒட்டு ரகத்தை வெளியிட்டுள்ளோம். இதனுடைய முக்கிய சிறப்பு மிகவும் உயரமாக வளரக்கூடியது. 120 சென்டிமீட்டர் வரை வளரும். இந்த காய்களை பார்த்தீர்களேயானால் மிகவும் நீளமாக, மிருதுவாக, அடர்த்தியான பச்சை நிறத்தை கொண்டது. எனவே அதை உண்போர் மிகவும் விரும்பி சாப்பிடுவார்கள். இது ஒரு செடியிலே கிட்டத்தட்ட 21 முதல் 29 காய்கள் வரை நாம் பறிக்கலாம். இது ஒரு ஹெக்டேருக்கு கிட்டத்தட்ட 22 டன் விளைச்சல் தரக்கூடியது. இதனுடைய முக்கியமான சிறப்பு மஞ்சள் நரம்பு தேமல் நோயை தாங்கி வளரக்கூடியது. இதற்கு நாம் பூச்சி மருந்து அடிக்க வேண்டிய தேவையில்லை. அந்த அளவுக்கு பூச்சி நோய் தாங்கி வளரக்கூடியது. இது இரவிலே நல்ல முறையிலே பயிர் செய்யலாம். இது 3 பருவங்களில், குறிப்பாக மே, ஜூன் மற்றும் நவம்பர், பிப்ரவரி மாதங்களிலே நடலாம். இது சந்தையிலே நல்ல விலை கிடைக்கும். எனவே இந்த புதிய ஒட்டு ரக வெண்டையை நீங்கள் பயிரிட்டு நல்ல வருமானம் எடுக்க வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை. இப்பொழுது நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகும் பயிர் ஒரு தோட்டக்கலை பயிராகும். குறிப்பாக பழப்பயிராகும். நீங்கள் இங்கே பார்க்கின்றீர்கள், இது சப்போட்டா பழங்கள். இங்கே காய்களை நீங்கள் பார்க்கலாம். இது PKM 5 என்ற புதிய அறிமுகமாகும். பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து இதுவரை 4 சப்போட்டா வகைகளை வெளியிட்டுள்ளோம். இந்த ஆண்டு இந்த PKM 5 என்ற சப்போட்டாவை வெளியிட்டுள்ளோம். இதனுடைய பழத்தினுடைய தன்மை இந்த ஸ்பிண்டில் ஷேப் என்று சொல்லுவார்கள், அது மாதிரி இருக்கும். இது குறிப்பாக வறட்சிக்கு, களிமண் பகுதிக்கு ஏற்றதாகும். தென் மாவட்டங்களுக்கு மிகவும் உகந்த பயிர். மானாவாரியிலேயே சிறப்பாக விளைச்சல் கொடுக்கும். இது குறிப்பாக இலைப்புள்ளி நோய்க்கும் மற்ற பூச்சிகளுக்கும் தாங்கி வளரக்கூடியது ஒன்று. இது நல்ல மகசூல் கொடுக்கும். PKM 1 முதல் 4 வரை உள்ள ரகங்களை விட இது 15% கூடுதல் விளைச்சல் கொடுக்கக்கூடிய பயிர். கிட்டத்தட்ட 19 டன்கள் ஒரு ஹெக்டேருக்கு நாம் அறுவடை செய்யலாம். இதிலே சர்க்கரை சத்து அதிகம் இருப்பதால் உலர் பழங்கள், ஜாம், மில்க் ஷேப் போன்ற பொருள்களை செய்வதற்கு மிகவும் உகந்த ஒரு பயிராகும். எனவே நீங்கள் மானாவாரியில், குறிப்பாக களிமண் நிறைந்த பகுதிகளில் இந்த PKM 5 வளர்த்து பலன் பெற வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன்.